சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். ரோகிணி மனோஜோட கடையில் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மறுபடியும் தன்னுடைய வக்கீலை கூப்பிட்டுக்கிட்டு இங்கே ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் கடைக்குள்ளே வரதை பார்த்துட்டு மனோஜும் ரொம்ப கோவமாக, பாத்தியா ரோகிணி, இவங்க நமக்கு தர வேண்டிய பணத்தை தரலை, அதுக்கு பதிலாக நம்மளை ஏமாற்றி 1,00,000 ரூபா பணத்தை வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் அந்த பணத்தை வாங்குறதா சொன்னாங்க. இப்போ எதுக்கு இங்கே வராங்க? இவங்கள நான் சும்மா விட போகிறதே இல்லை ரோகிணி அப்படின்னு கோவமாக பேசும்போதே அங்கே வந்த ராணியை பார்த்து கேள்வி கேட்குறாரு ரோகிணி. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, இங்கே உள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு போகலாமேன்னு வந்தோம் அப்படின்னு ராணி சொல்லும்போது, அதுக்கு பணம் கொடுக்கணும், உங்ககிட்ட பணம் இருக்கான்னு கேட்க ராணியோட வீட்டுக்காரர் ராஜாவும், நாங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும், நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் தாங்க எங்களுக்கு பணம் கொடுக்கணும், அதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் எந்த தப்பும் செய்யவே இல்லை, உன் மனைவி ராணி சொன்னது எல்லாமே பொய் தான், நான் எவ்வளோ பொறுப்பாக இருக்கிறேன்னு என் மனைவி ரோகிணிக்கு ரொம்பவே தெரியும், ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல, நீங்கள் எங்கள் கடையிலேருந்து 3,00,000 ரூபா பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ கடையில் இருக்க பொருளெல்லாம் வேற வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அது மட்டும் இல்லை, நான் தப்பு செய்யலை, நீங்கள் 2 பேரும் தான் எங்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்னு கோவமாக பேச, அங்கே வந்த ராஜாவோட வக்கீலும், என்ன பேசுகிறீங்க மனோஜ், நீங்கள் இவங்க தப்பு செஞ்சதா சொல்கிறீங்களே, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? எந்த ஆதாரமும் இல்லாமல் தேவையில்லாமல் பேசாதீங்க, இப்படிலாம் பிரச்சனை செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் உள்ளே போக வேண்டியதாக போயிடும் அப்படின்னு ராணி கூட வந்த வக்கீல் பேசின உடனே மனோஜும், நான் என்னங்க தப்பு செஞ்சேன், இவங்க 2 பேரும் தான் திட்டம் போட்டு வேணும்னே வேலை வேணும்னு எங்கள் கடைக்கு வந்து இங்கே தங்க இடம் இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாற்றி பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் தான் நம்பி ஏமாந்து போய் நிற்கிறேன். ரோகிணி, நான் எவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த பிஸ்னஸை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க கிட்டலாம் நான் பாரு எந்த பதிலும் பேச முடியாமல் ஏமாந்து போய் நிற்கிறேனே, எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. இப்போயும் வந்து பணத்துக்காக தான் இங்கே வந்து நிற்கிறாங்க, நம்மளை ஏமாற்ற மறுபடியும் திட்டம் போட்டு எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் இவ்வளோ கோவமாக பேச, உடனே ராணி பேசுகிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் தப்பு செஞ்சீங்க தானே, அதான் இப்போ நல்லா அனுபவிக்கிறீங்க, எந்த தப்பு செய்யாத எங்களை அவமானப்படுத்துறீங்கல்ல, கடையிலேருந்து எங்களை அனுப்புனீங்கல்ல வெளியில், அதான் நாங்கள் இப்போ கண்டிப்பாக எங்களுக்கு பணத்தை நீங்கள் தரும்போது தாங்க, ஆனால் எங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் எங்களுக்கு வேணும். ஆமாம், என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ராணி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்ல, கடையில் இருக்க என்னென்ன பொருளெல்லாம் வேணும்னு உடனே இங்கே ரோகிணியை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கும் போது ரோகிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இத்தனை நாள் மனோஜை அண்ணன்னு கூப்பிட்டுட்டு இருந்த, இப்போ என்னவோ மனோஜ் என்னென்னவோ செஞ்சிட்டாரு, அவர் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி நீ வந்து எங்களை மாட்டி விடணும்னு பார்க்குற. ராணி, நீ இப்படிலாம் செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லடி, நீ செய்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒன்னெல்லாம் பலார் பலார்னு வெளுத்து வாங்கணும்னு தோணுது அப்படின்னு ரோகிணி ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மனோஜுக்கும் சப்போர்ட் பண்ணி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க உடனே ராணியும், பார்த்தீங்களா, நாங்கள் எந்த தப்பும் செய்யலை, அதனால் பொறுமையாக மெதுவாக பேசுகிறோம், தப்பு செஞ்ச நீங்கள் இவ்வளோ கோவமாக பேசுகிறீங்களா, செஞ்ச தப்புக்கு உங்களை உள்ளே அனுப்புனா தெரியும், நாங்கள் போனா போதுன்னு உங்கள் கடையில் வந்து எங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லி ஏதோ இங்கே இருக்கிற பொருளை வாங்கிட்டு போகலாமே நினச்சா நாங்கள் என்னவோ உங்களை ஏமாத்துற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் தாங்க எங்களை ஏமாத்துனீங்க, இந்த கடையில் தங்கியிருந்தோம், அதுக்காக உங்களுக்கு எவ்வளோ யோசனை சொன்னோம், எப்படிலாம் பிஸ்னஸ் செய்யணும்னு எங்கள் மூலமாக தானே நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க, எங்களால் உங்களுக்கு கடைக்கு நிறைய கஸ்டமர் வந்தாங்க, நல்ல வருமானம் வந்தது, நிறைய பணம் கிடச்சிது, பெரிய லாபம் கிடச்சிது, அதெல்லாம் உங்களுக்கு கிடச்சிதே, அப்போ எங்களை நீங்கள் தப்பாக நினச்சிருக்கலாமா, நாங்கள் தான் அந்த பணத்தை எடுத்தோன்னு நீங்கள் நினச்சிருக்கலாமா, ஆனால் நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு சொன்னீங்கல்ல நீங்கள், அதுக்கு தான் இப்போ 2 பேரும் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்ல, உடனே மனோஜ் சொல்கிறாரு, இதுக்கு மேலேயே நான் பொறுமையாக இருக்க முடியாது ரோகிணி, நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன், அது மட்டும் இல்லை, இவங்க கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்குறது, கடையில் இருக்க பொருளை கொடுக்குறதுன்னு நான் எதுக்கு எந்த தப்பும் செய்யாமல் இப்படி அவமானப்பட்டு நிற்கணும், இவங்க சொல்கிற பேச்செல்லாம் நான் ஏன் கேட்கணும், நான் போலீஸை வர வைக்கிறேன், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கட்டும், இவங்க மேலே தப்பு இருக்குன்னா அங்கே போலீஸ்கிட்ட நான் இவங்களை மாட்டி விடுறேன் அப்படின்னு மனோஜும் தன்னுடைய ஃபோனை எடுக்கிறாரு. இதை பார்த்த ரோகிணி திருன்னு முழிக்கிறாங்க. என்னது இது, இந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை செய்கிறப்பெல்லாம் இந்த மனோஜ் வேற தேவையில்லாமல் ஃபோன் எடுத்து நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன், உண்மை என்னன்னு தெரியணும், இங்கே தப்பு செய்கிற ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் சும்மா விடக்கூடாதுன்னு இவர் என்னவோ இங்கே போலீஸை வர வச்சா நாளை மாட்டிப்பேன், பணத்தை எடுத்ததே நான், பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, எப்படி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க, வேண்டாம் மனோஜ், நம்ம இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம், நல்லபடியாக பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு, இப்போ போலீஸ் வந்து விசாரிச்சாங்கன்னா நாம் தான் அவமானப்பட்டு நிற்கணும், இவங்களுக்கு என்ன, இவங்க நம்மக்கிட்ட பணத்துக்காக ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு வருவாங்க, இவங்களெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம், இப்போ என்ன உங்களுக்கு இந்த கடையிலேருந்து பொருள் வேணும் அப்படி தானே அப்படின்னு ரோகிணி கேட்க, ஆமாம், அதுக்கு தானே வந்தோம்,
நாங்கள் அதை தான் சொல்லிகிட்ருக்கோம். நீங்கள் 2 பேரும் தான் பிரச்சனை செய்கிறீங்கன்னு சொல்ல, சரி இங்கேருந்து கிளம்புங்க, நாளைக்கு வந்து பொருளெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம்ல, இல்லை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு ராணி ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க. நாங்களா ஏமாத்துறோம், நீங்கள் தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே மனோஜும் என்ன ரோகிணி, இவங்க கேட்டப்பெல்லாம் பணம் கொடுக்கணும், இவங்க கேட்டப்பெல்லாம் அந்த கடையிலேருந்து பொருளை கொடுக்கணும் நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், நீங்கள் செஞ்ச தப்புக்கு இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும், இல்லை நீங்கள் அவமானப்பட்டு நிற்கணுமே மனோஜ் அப்படின்னு ராணி பேசுகிறாங்க. இந்த சமயம் இங்கே ராணியோட வீட்டுக்காரர் ராஜாவும் மனோஜை பார்த்து சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லை, நாளைக்கு நாங்கள் வரும்போது ஒரு 50,000 ரூபா பணத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்ல, என்னது 50,000மா, மாதம் மாதம் 25,000 பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்ல, அவ்வளவுதான், மீதி பணத்தெல்லாம் என்னால் தர முடியாது. என்ன நீ என்கிட்ட பணம் கொடுத்து வச்ச மாதிரியே கேட்டுட்ருக்க, என் பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா 2 பேரும் அப்படின்னு மனோஜ் கேட்க, நாங்கள் ஏமாத்தலை, நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம், அங்கே நிறைய எங்களுக்கு செலவு இருக்குது, நீங்கள் தான் வேலைக்கு வர வேண்டான்னு அனுப்பிட்டீங்கல்ல, இப்போ நாங்கள் எங்கேன்னு போய் வேலை தேட முடியும், நீங்கள் கொடுத்த பணம்லாம் செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லும்போது, என்னது நான் கொடுத்த 25,000 பணமும் செலவாயிருச்சா அப்படின்னு கேட்க, ஆமாம், நாங்கள் வேற எங்கே போய் தங்க முடியும், எங்களுக்குன்னு சாப்பிடவோ தங்கவோ ரொம்ப பிரச்சனையாக இருந்தது, இருந்த பணம் செலவாயிருச்சு, உங்களால் தான் நாங்கள் இப்போ இந்த நிலமையில இருக்கோம், எங்களுக்கு உடனே 50,000 பணமும் வேணும், இல்லைனா நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு கட்டணும், அதுக்கெல்லாம் பணத்தை கேட்டால் நீங்கள் தருவீங்களா அப்படின்னு சொல்ல, என்ன ரோகிணி இது, நாம் பிஸ்னஸ் செய்கிறோம், நாமளே எங்கள் அம்மா வீட்டில் தான் இருக்கோம், நமக்குன்னு ஒரு வீடு வாங்கக்கூட முடியாத ஒரு நிலமையில இருக்கோம், இவங்க என்னடானா கடையில் வந்து பொருள் எடுத்துக்கிறோன்றாங்க, 50,000 பணம் கேட்குறாங்க, அவங்க வீடு கட்டுறதுக்கு கூட பணத்தை நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அவங்க நல்லா வசதியாக இருப்பாங்க போல, நாம தான் ரோகிணி பணத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் நிற்கணும் போல, என்ன ரோகிணி இங்கே நடக்குது அப்படின்னு சொல்ல, மனோஜ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு மனோஜ், அவங்க ஏதோ புரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க, என்ன ராணி நீ இவ்வளோ பிரச்சனை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ கஷ்டப்பட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்தப்போ உனக்கு உதவி செஞ்சேன் பார்த்தியா, அது என்னுடைய தப்பு தான், இப்போ உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அப்பப்போ வந்து பணம் கேட்டு எங்ககிட்ட வாங்கிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியும் வச்சுக்கலாம், இப்போ நாங்கள் போகிறோம், கடையில் இருந்த பொருள் எங்களுக்கு வரணும், நாளைக்கே வந்து இந்த பொருளை எடுத்துகிட்டு போயிடுவேன், புரியுதுல்ல, ஏதாவது பிரச்சனை செஞ்சீங்க அப்புறம் போலீஸோடு வந்து நிற்பேன் அப்படின்னு ராணி பேசுகிறாங்க. உடனே இங்கே ரோகிணியும், இந்த பொருளெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் மனோஜ், எந்த பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மனோஜை வந்து சமாளிக்கிறாங்க. மனோஜ் அப்புறம் கோவத்தில் போலீஸை வர வச்சுட்டா நான் மாட்டிக்க கூடாதே அப்படின்னு சொல்லி ரோகிணி பேசி சமாளிக்கிறாங்க. அங்கே வந்தவங்களும் பேசிட்டு நாளைக்கு வந்து பொருள் எடுத்துக்கலான்னு ரோகிணி சொன்னதால் அமைதியாக கிளம்பி போயிடுறாங்க. அந்த கடையிலேருந்து வெளியில் போன ராணி சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, பரவாயில்ல, இந்த மனோஜுக்கு கோவம் வந்தாலும் ரோகிணி நம்ம கேட்குற பணத்தையும் தரலான்னு சொல்லி கடையில் உள்ள பொருளையும் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க, இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தேவையானப்பெல்லாம் இந்த ரோகிணிக்கிட்டேயும் மனோஜையும் ஏமாற்றி எப்படியாவது பணத்தை வாங்கிட வேண்டியதான், நாம் நேர்மையாக தான் இருந்தோம், இவங்க சொன்ன எல்லா வேலையும் நம்ம செஞ்சிட்டு இருந்தோம், பெருசாக எந்த சம்பளத்தையும் கூட நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் நம்மளை நம்ப வச்சு இந்த ரோகிணியும் மனோஜும் ஏமாத்துனதுக்கு தான் இப்போ நல்லா அனுபவிக்கிறாங்க, இன்னும் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க இப்படி தான் அவமானப்பட்டு நிற்க போகிறாங்க, இவங்கக்கிட்ட எப்பயும் நமக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கலாம் போல அப்படின்னு பேசி சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கடையில் இருக்க ரோகிணி கிட்ட மனோஜ் கேட்குறாரு, என்ன ரோகிணி நீ இருக்கிற பணத்தெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்தாச்சுன்னா நம்ம கடைக்குன்னு என்ன செய்ய முடியும், வர வருமானம் எல்லாத்தையும் இந்த ராணிக்கும் அவங்க வீட்டுக்காரருக்கும் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், அப்பப்போ அந்த வக்கீலையும் கூப்பிட்டு வந்து ஏதோ நம்ம மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி பேச வச்சு பணத்தை வாங்கிட்டு போகிறது இவங்களுடைய திட்டமாகவே இருக்குது, நீ என்னடானா அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி இங்கே நம்ம கடையில் உள்ள பொருளெல்லாம் கொடுக்கலான்னு ஏன் ஒத்துக்கிட்ட, யாரை கேட்டு நீ இப்படிலாம் முடிவெடுக்கிறேன்னு தெரியல, என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் எந்த தப்பும் செய்யலை, அப்படி இருக்கும்போது பணத்தை எடுத்தது இவங்க தானே சொல்லி இவங்களை நம்ம போலீஸ்கிட்ட மாட்டி விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே ரோகிணியும், நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது, அதான் தெளிவாக அங்கே வக்கீல் பேசினார்ல, உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் இந்த பணத்தை எடுத்தாங்கன்றதுக்கு, அப்புறம் எப்படி நாம் வந்து போய் போலீஸ்கிட்ட இவங்களை மாட்டி விட முடியும், நீ அமைதியாரு, உனக்கு ஒன்றுமே தெரியல மனோஜ், இதுக்கு மேலேயும் அந்த ராணி வந்து பணம் கேட்டா இல்லை பொருள் ஏதாவது வேணும்னு சொன்னால் நான் பேசிக்கிறேன், நீங்கள் தலையிட வேண்டாம் மனோஜ், அதனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ரோகிணி. ரோகிணி யோசிக்கிறாங்க, இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, இந்த மனோஜ் வேறு போலீஸை வர வைக்கணும்னு சொன்ன உடனே எனக்கு அவ்வளோ பதட்டமாயிருச்சு, முதல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக பார்லருக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் எனக்கு நீ சொன்ன வேலையெல்லாம் முடிச்சிட்டேன், நான் அப்படியே பார்லருக்கு கிளம்புறேன்னு சொல்லும்போது, என்னால் இப்போ சரியாக பிஸ்னஸை கூட கவனிக்க முடியல ரோகிணி, ஏன்னா வர வருமானம் எல்லாம் மற்றவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம், அப்புறம் எப்படி வாங்கின பொருளுக்கு நான் பணத்தை வந்து அங்கே எல்லாருக்கும் தர முடியும் சொல்லு, வெளியிலையும் கடன் வாங்கியிருக்கோம், எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறோன்னு தெரியல,
எந்த வருமானமும் இல்லாமல் எங்கேயும் வேலைக்கு போகாமல் இந்த ராணியும் ராணியோட வீட்டுக்காரரும் வந்து அப்பப்போ அவங்களுக்கு தேவையான பணத்தை நமக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசு ரொம்பவே மனவேதனையோடு இருக்கிறாரு மனோஜ். விஜயா வீட்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா எப்பயும் சீக்கிரம் வந்துடுவேன், இன்னைக்கு என்ன ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, பார்வதி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்ல, இங்கே உடனே மீனாவும், அத்தை வந்துட்டிங்களா, காஃபி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீ வீட்டு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டியா, ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு இருந்த, உன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனையே வந்ததே, இனி என் மனைவி மீனா சமைக்கவே மாட்டா அப்படின்னு முத்து அந்த பேச்சு பேசிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை உண்மையாகவே எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்தேன், அதனால தான் சமைக்காமல் இருந்தது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்ததுனால தான் அன்றைக்கி வேலை செய்ய முடியல. இப்போ எனக்கு எல்லாம் குணமாயிடுச்சுத்த, அதனால தான் வீட்டு வேலையை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் செஞ்சுட்டேன். அதனால் வேணும்னா வாங்கத்த, நான் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்ல, வரேன் வரேன், இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன விஜயா நிற்க கூட நேரமே இல்லாத மாதிரி வேலையை பற்றியே பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்க, வேற என்னங்க, இப்போ என்ன நான் அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? பார்வதியோட வீட்டில் நான் இப்போ புதுசாக கிளாஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன்ல, எவ்வளோ பேர் வராங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் இப்போ என்னவோ பணம் வாங்காமல் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தாலும் அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு நிறைய வருமானம் வருங்க. அதனால் எல்லாருமே என்னை தேடி வராங்க, என் மேலே நம்பிக்கை வச்சு நான் ஆரம்பித்த இந்த கிளாஸில் வந்து சேர்றாங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அண்ணாமலையும், நீ உண்மையை தான் சொல்கிறியா? ஏன் கேட்குறேன்னா, ஏற்கனவே இப்படி தான் டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன், அதுலேயும் உனக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. மீனாவும் முத்துவும் தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாங்க, உனக்கு உதவி செஞ்சாங்க. இப்போ என்னடானா புதுசாக என்னென்னவோ செய்கிறேன்னு சொல்கிறியே, இதுலேயும் எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல, உன்னை நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன நம்புறீங்களோ நம்பலையோ, எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அதன் மூலமாக எனக்கு வருமானம் வந்தால் சந்தோஷம் தானேங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை விஜயா உனக்கே சரியாக எதுவும் தெரியாது, நீ போய் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்ப? உனக்கு முதல்ல எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் நீ மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி கிளாஸ் ஆரம்பிக்கணும், அவங்கள வர சொல்லணும். இதனால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் நான்லாம் இப்போ அமைதியாக இருக்க மாட்டேன். அதனால் நீ செய்கிறது சரியா என்னன்னு யோசித்து நீ செய்ய ஆரம்பி. மீனாவுக்கு நல்லா வந்து பூ கட்ட தெரியும், இந்த வேலை தெரியறதுனால அதே மாதிரி டெக்கரேஷன் ஆர்டரையும் எடுத்து செஞ்சிட்ருக்கா. ஆனால் உனக்கு தெரியாத வேலையை நீ ஏன் செய்யணும்? அதன் மூலமாக வருமானம் வரும்னு சொல்கிற, பிரச்சனை வராமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. உடனே விஜயாவும், எனக்கெல்லாம் சொல்லி கொடுக்க தெரியுங்க, அப்படி தெரியலனாலும் நானே கற்றுக்கிட்டு கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. உங்களுக்கு தெரியாது, எல்லாரும் பொறாமையில் தான் பேசிகிட்ருக்கீங்க. என் கிளாஸுக்கு எத்தனை பேர் வராங்க, அடுத்த மாதத்துலேருந்து பாருங்கள் நான் நல்லா சம்பாதிக்க போகிறேன், நல்ல வருமானம் எனக்கு வரப்போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே மனோஜ் வராங்க. மனோஜ் ரொம்ப அமைதியாக வீட்டுக்கு ரொம்பவே சோர்வாக வரதை பார்த்துட்டு இங்கே விஜயா வந்து கேட்குறாங்க, என்ன மனோஜ் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, உங்களுக்கு என்ன நல்லா வருமானம் வரும்னு நம்பிக்கையாக சொல்கிறீங்க, இந்த கடையை ஆரம்பித்ததுலேருந்து பெருசாக லாபமே வராமல் நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லிகிட்ருக்க, எதை பற்றி பேசுகிறேன்னு அண்ணாமலை கேட்க, அது வேற ஒன்றும் இல்லைப்பா, கடையிலேருந்து 3 லட்ச ரூபா பணத்தை அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் எடுத்ததுனால கடையிலேருந்து அனுப்புனதா நான் சொன்னேன்லப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவங்க பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா? அப்படி பணத்தை திருப்பி தரலனா நீ முதல்ல போலீஸை போய் பார்த்து உன் பிரச்சனையை சொல்ல வேண்டிதானே அப்படின்னு சொல்லும்போது, அதை தான்ப்பா நான் செஞ்சுருக்கணும், இவ்வளோ நாள் நான் பொறுமையாக இருந்தது தான் பெரிய தப்பு, மறுபடியும் அவங்க வந்தாங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே விஜய் அவங்க வந்தாங்களா, அப்போ நீ என்ன அவங்கள சும்மா விட்டுட்டியா அப்படின்னு கேட்க, வந்தவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, கடையிலேருந்து அவங்களுக்கு பொருள் வேணுமா, என்னென்ன பொருளெல்லாம் வீட்டுக்கு தேவையோ எல்லாத்தையும் நம்ம கடையிலேருந்தே வாங்கிப்பாங்களாம், ஆனால் பணம் கொடுக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லைப்பா, நாளைக்கு 50,000 ரூபா பணமும் கொடுக்கணும், நாங்கள் இப்போ ஒரு வாடகை வீடு எடுத்திருக்கோம், எங்களுக்கு நிறைய செலவு இருக்குது, உங்களால் நாங்கள் எங்கேயும் வேலைக்கும் போக முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கோம், எங்களுக்கு எப்பப்போ பணம் தேவைப்படுதோ உங்ககிட்ட தான் வந்து கேட்போம், ஏன்னா நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க மனோஜ்னு. நான் எந்த தப்பும் செய்யலைனாலும் என்னை அவமானப்படுத்துறதுக்காகவே அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் திட்டம் போட்டு இப்படிலாம் வந்து பேசிட்டு போயிருக்காங்கப்பா. நான் உடனே போலீஸ்கிட்ட உதவி கேட்கலான்னு சொன்னப்ப உடனே ரோகிணி வேண்டான்னு சொல்லிட்டாப்பா.
இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் இருக்கேன். அம்மா நீங்கள் தாம்மா எனக்கு ஏதாவது சொல்லணும் வழி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதில் நான் என்ன சொல்ல முடியும்? நல்லா படிச்சிருக்க, உனக்கு நிறைய திறமை இருக்குது. இந்த ரோகிணி பேச்சை போய் கேட்டுட்ருக்கியே, அதனால தான் உனக்கு இந்த நிலமையில இருக்க மனோஜ். ரோகிணி, நமக்கு ஒரு பிரச்சனைனா, யாராவது நம்மளுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னா நம்ம போலீஸ்கிட்ட தானே உதவி கேட்கணும். நீ ஏன் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க? ஏன் அந்த பணத்தை எடுத்துட்டே நீதானா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஆண்டி நீங்கள், நான் ஏன் வந்து எங்கள் கடையில் இருந்த பணத்தையும் எடுக்கணும்? மனோஜ் நல்லபடியாக வரணும்னு இந்த கடையை ஆரம்பித்து கொடுத்ததே நான் தானே சொல்ல. போதும், இந்த கடையை நீ ஆரம்பித்து கொடுத்தன்னா உன்னுடைய பணத்தில் ஆரம்பித்து கொடுத்தியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இது அண்ணாமலை அங்கிளோட பணம் தான். இருந்தாலும் மனோஜ் நல்லா படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தாருல்ல, இந்த முத்து மீனான்னு எல்லாரும் என்ன பேச்சு பேசினாங்க. ஆனால் இப்போ மனோஜ் தலை நிமிர்ந்து நிற்கிறாரு, பிஸ்னஸ் செய்கிறாரு, ஒரு கடையோட ஓனராக இருக்காரு. அதுக்கு காரணம் நான் இல்லைனாலும் இப்படி செய்யலான்னு யோசனை சொன்னது நான் தானே. அப்புறம் நானே மனோஜ் கடையிலேருந்து பணத்தை எடுப்பேனா? இப்போ கூட பார்லர் வேலையை பார்த்தாலும் மனோஜோட கடையில் இருக்கிற எல்லா வேலையவும் நான் தான் பார்த்துக்கிறேன், பொறுப்பாக இருக்கேன். மனோஜ் எனக்காக பேசு மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, கடையில் நான் இல்லைனாலோ இல்லை வந்து மற்ற கணக்கு வேலைன்னு எல்லாத்தையுமே ரோகிணி தாம்மா பார்த்துக்கிறா. அப்படி இருக்கும்போது ரோகிணி ஏம்மா பணத்தை எடுக்க போகிறா? எனக்கு அந்த ராணி மேலே தாம்மா சந்தேகமாக இருக்குது. ஏன்னா பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் மறுபடியும் என்கிட்டேருந்து ஏமாற்றி பணத்தை வாங்கணும்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து திட்டம் போடுறாங்கல்ல, அப்போ அவங்க மேலே தாம்மா தப்பு இருக்குது. ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் எப்படியாவது போலீஸில் மாட்டி விடணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லும்போது, முத்துவும் சவாரி முடிச்சுட்டு அங்கே வராரு. உடனே ரவி, ஸ்ருதின்னு எல்லாருமே அங்கே வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான். பணத்தை எடுத்தவங்க மறுபடியும் இப்படி ஏமாத்திட்டு இருந்தா சரியில்லைல்ல. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு ரோகிணிக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஏன் இப்படிலாம் உங்களை ஏமாற்றணும்? அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா தான் சரிப்பட்டு வரும் போல் அப்படின்னு சொல்ல, என்ன ஸ்ருதி நீங்கள் இப்படி பேசிகிட்ருக்கீங்க? நாங்கள் என்ன சாதாரண பிஸ்னஸாக செஞ்சிட்ருக்கோம். பெரிய கடையோட ஓனராக இருக்காரு மனோஜ். இப்படி நாங்கள் வந்து முன்னேறி வரதை பார்த்து பொறாமையில் மற்றவங்க இப்படி செய்கிறதெல்லாம் எப்பயும் நடக்கிறது தானே. அந்த ராணியும் அப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க. கடையில் கஸ்டமரே வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும்னு மனோஜுக்கு தெரியும். மனோஜ் பெரிய புத்திசாலி தெரியும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம், நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை சொல்கிறாரு, ரோகிணி நீயே இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம்னு நினச்சாலும் இத்தனை நாள் ஆகியும் அந்த 3 லட்ச ரூபா பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த பணம் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரிப்பட்டு வராது. போலீஸை போய் பார்க்கணும், உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனோஜ், நான் சொல்கிறத கேளு. போலீஸ்கிட்ட நீ போய் உதவி கேளு. அவங்க மூலமாக கண்டிப்பாக அந்த பணம் உனக்கு திருப்பி கிடைக்கும். யார் அந்த பணத்தை எடுத்தாங்கன்ற உண்மையும் தெரியும். ஏன்னா அந்த பணத்தை நாங்கள் எடுக்கலன்னு அவங்க ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்கல்ல, ராணியும் அவங்க வீட்டுக்காரரும். நீ என்னவோ கோவத்தில் அவங்க தான் பணத்தை எடுத்தாங்க எல்லாரும் முன்னாடியும் அவங்கள அவமானப்படுத்தி பேசியிருக்க. இந்த கடையில் உங்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருக்கீங்க. நாங்கள் தப்பு செய்யலைன்னு அவங்க அன்னைக்கு எவ்வளவோ பேசியும் நீயும் ரோகிணியும் நம்பலை. அப்போ உண்மையாக பணத்தை யார் எடுத்தது, இல்லை இவங்க மேலே தான் தப்பு இருக்கா, இல்லை வேற யாரும் பணத்தை எடுத்தாங்களான்னு நமக்கு தெரிய வேண்டாமா? 3 லட்ச ரூபா பணம் மனோஜ், அதை பற்றி நீ யோசிக்காமல் இருக்கிற. இப்போ மறுபடியும் மறுபடியும் அவங்க வந்து உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கும் காரணம் நீ தான் மனோஜ். அவங்க உன்னை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை நீ நீ வந்து அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்துனதுக்கு இப்படிலாம் செஞ்சு உன்னை தலகுனிய வைக்கணும்னு நினைக்கிறாங்களான்னு நமக்கு உண்மை தெரிய வேண்டாமா? அதுக்காகவாது நான் சொல்கிறத செய். ரோகிணி பேச்சை கேட்டனா அந்த 3 லட்ச ரூபா பணம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. யோசித்து நல்ல முடிவாயிடுன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க, மாமா சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா எனக்கு மட்டும் இல்லை, இனி பார்வதிக்கும் சிந்தாமணிக்கும் கூட தினமும் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிரு. நான் வெளியில் கிளம்பும் போதே சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டே போயிடுறேன்னு சொல்ல, உடனே முத்து சொல்கிறாரு, எதுக்கு மறுபடியும் அந்த சிந்தாமணியை உங்கள் ஃப்ரெண்டாக்கிக்கிட்டீங்களா? அவங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? பாருங்கப்பா, சிந்தாமணிக்கு மீனா சமைச்சு கொடுக்கணுமா? மீனா சமைச்சு கொடுத்த சாப்பாடை சிந்தாமணிக்கு கொண்டு போய் கொடுப்பாங்களாம். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு? மீனா இவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதே போனால் போதுன்னு தான், இதில் எங்களுக்கு பிரச்சனை செய்கிற அந்த சிந்தாமணிக்கு நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்கணும். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு மறுபடியும் மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறதுக்காக வருவாங்க சிந்தாமணி. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, உனக்கு ஒன்றும் தெரியாது முத்து. இப்போ எனக்கு உதவி செய்கிறது பார்வதியும் சிந்தாமணியும் தான்.
அதனால தான் நான் இவ்வளோ நேரம் கழிச்சு வரேன். எனக்கு பார்வதி வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது. ஒவ்வொருத்தராக வந்து என் கிளாஸில் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு என்ன நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என் கிளாஸில் சேர்றதுக்கு உதவி செஞ்சது சிந்தாமணியும் தான். அப்போ அவங்க சீக்கிரமாகவே வந்து என்னுடைய கிளாஸுக்கு வரதுனால அதனால் தினமும் அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொண்டு போகலாமே நினச்சேன். இதில் என்ன தப்பு இருக்குது? மீனா எப்படி எனக்கு சமைக்கிறா, அதே மாதிரி பார்வதிக்கும் இங்கே சிந்தாமணிக்கும் சாப்பாடு கொடுத்தா தப்பு இல்லையேன்னு சொல்ல, உடனே அண்ணாமலை ரொம்பவே கோவமாக விஜயங்கிட்ட சொல்கிறாங்க, நீ யோசிச்சு தான் பேசுறியா? நல்ல மாமியாரா இருந்தா சிந்தாமணி செஞ்ச பிரச்சனைக்கு மறுபடியும் சிந்தாமணி கிட்ட நீ பேசியிருக்கவே கூடாது. ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட யோசிக்காம மீனா வந்து எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கணுமா? அதெல்லாம் செய்ய முடியாது. வேணும்னா நீ சமைச்சு எடுத்துட்டு போ. இல்ல பார்வதி வீட்டிலேயே சமைச்சு 3 பேரும் அங்கேயே சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு சிந்தாமணிக்கு இதை நீ செய்யணும் அதை நீ செய்யணும்னா மீனா கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தனா அப்புறம் நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன். சிந்தாமணியை பற்றி இந்த வீட்டில் இனி நீ பேசவும் கூடாது. சிந்தாமணி உன் கிளாஸுக்கு வரவும் கூடாது. உதவி செய்கிறதுக்கு காரணம் மீனாவை அவமானப்படுத்துறதுக்கு தான். அந்த சிந்தாமணி திட்டம் போட்டு தான் உன் உன் கூடயே இருந்துட்டுருக்காங்க. சிந்தாமணியெல்லாம் உனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சிந்தாமணிக்கு மீனா சமைச்சு கொடுக்கணுமா? அப்புறம் முத்து மீனா உனக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் பேசிகிட்டு இருந்த அவ்வளவுதான். நீயும் திருந்த மாட்ட, இந்த பெரிய கடையோட ஓனராக இருக்கிற இந்த மனோஜும் திருந்த மாட்டான் அப்படின்னு கோவமாக பேசிட்டு அண்ணாமலை அங்கேருந்து போகிறாங்க. மனோஜ் யோசிக்கிறாரு, ரோகிணி கிட்ட பேசணுன்னா ரோகிணி சொல்வா போலீஸ்கிட்ட போய் உதவி கேட்க வேண்டான்னு. ஆனால் அப்பா சொல்கிறது சரிதான். நம்ம பணம் 3 லட்ச ரூபாய அந்த ராணி தான் எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இந்த பணத்தை எடுத்திருக்காங்கன்ற உண்மையை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஆதாரம் இல்லைன்னு சொல்லி தானே, என்ன ஆதாரம் இருக்குது, நாங்கள் தான் இந்த பணத்தை எடுத்தோன்ற ஆதாரத்தை காமிங்கன்னு ரொம்ப தெளிவாக கேட்குறாங்கல்ல அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும். இந்த ஆதாரம் போலீஸ் மூலமாக தான் நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் அப்படின்னு போலீஸ்கிட்ட நம்ம மாட்டி விட நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. முதல்ல இந்த ஆதாரம் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். போலீஸ்கிட்ட போய் பேசுவோம். ரோகிணிக்கே தெரியாமல் அவங்க உண்மையை கண்டுபிடிப்பாங்க. நமக்கு ஆதாரமும் கிடைக்கும். இந்த ம், ராஜாவையும் அவங்க மனைவி ராணியவும் போலீஸில் மாட்டி விட்ட மாதிரியும் இருக்கும். இதை நம்ம ரோகிணி கிட்ட சொன்னால் இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டான்னு சொல்வா. ஆனால் யார்கிட்டையும் கேட்க வேண்டாம். கடை என்னுடைய கடை, நான் ஓனராக இருக்கேன். எனக்கு இவங்க பிரச்சனை செய்கிறாங்க. ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் வந்து அப்பப்போ என்னை அவமானப்படுத்துகிறாங்க. அப்புறம் கடையில் வேலை பார்க்குற யாராவது என்னை மதிப்பாங்களா? எல்லாரும் என்ன தானே தப்பாக நினைப்பாங்க. செய்யாத தப்புக்கு நான் ஏன் தலை குனிஞ்சு நிற்கணும்? அவங்க கேட்குற பணத்தையும் பொருளையும் என் கடையிலேருந்து நான் ஏன் கொடுத்துட்ருக்கணும்? நான் எந்த தப்பும் செய்யலை. அதுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா யாருக்கும் தெரியாம நாளைக்கு போலீஸை போய் பார்க்கணும், உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு. இங்க சீதாக்கு அருணை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதால சந்திராவோட வீட்டில் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அங்க மீனாவும் வந்ததால, சீதா ஏன் சீதா நடந்ததே நினச்சி அழுகிற அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அக்கா, என்னால் தாங்கிக்கவே முடியலக்கா. அருணை நல்லா வெளுத்து வாங்கினேன். ஆனாலும் உன்னை சந்தேகப்பட்டிருக்க கூடாது, முத்துமாமாவை தப்பாக பேசியிருக்க கூடாது, சந்தேகப்பட்டிருக்க கூடாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு இங்கே சந்திரா கிட்டேயே மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. உடனே சந்திரா, நான் தான் சொன்னேன்ல அருணால தான் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கோன்னு. அருண் மாப்பிள்ளை இப்படிலாம் செய்வார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அருண் மாப்பிள்ளையோட முகத்தில் முழிக்க கூட எனக்கெல்லாம் விருப்பமே இல்லை சீதா. அதுவும் இங்கே எந்த தப்பும் செய்யாத முத்து மாப்பிள்ளை தான் இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்ல எப்படி வந்து அருணுக்கு மனசு வந்தது அப்படின்னு கேட்க, அம்மா வேண்டாமா, நடந்ததையே சொன்னா சீதா ரொம்ப மனசு வேதனைப்படுவா. என்னதான் இருந்தாலும் அருணுக்கும் சீதாவுக்கும் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுமா, அந்த வீட்டோட மருமக. அதனால நாம் இதை பற்றி மறுபடியும் பேச வேண்டாம். நாங்கள் எங்கள் வேலையை தாம்மா பார்க்குறோம். அருணால் எங்களுக்கு தான் எதுவும் பிரச்சனை வருமோன்னு நானும் என் வீட்டுக்காரரும் பதட்டமாக இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இருக்கோம். சீதா, உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்டல, எங்களை நீ வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டல, அதுவே போதும். இப்போ கூட நீ அருண் கூட சந்தோஷமாக வாழணும்னு நடந்த பிரச்சனையை பெருசாக்காம தான் இருக்காரு என் வீட்டுக்காரர். எதையும் கண்டுக்காத மாதிரி சீதா சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு நல்ல மனசோட பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் என்னைக்கும் அந்த அருணுக்கு புரியவே புரியாது. இப்போ பரவாயில்ல சீதா, அந்த அருணால் எங்களுக்கு தான் பிரச்சனை வந்தது. ஆனால் இந்த அருணோட பேச்சை கேட்கலனா அருணால் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துருமோன்னு தான் எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா? யாரையும் ரொம்ப நம்பாத. எங்களையே நம்ப மாட்டேன்னு சொன்னேன் அந்த அருணுக்காக. இப்போ அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இப்படி உட்காந்து அழுதுட்ருக்க அப்படின்னு சீதாக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க மீனா கிட்ட சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் எனக்காக இவ்வளவோ உதவி செஞ்சு என்னை படிக்க வச்சு நான் ஒரு நல்ல வேலைக்கு போக காரணமாக இருந்த உன்னை நான் எதிர்த்து பேசிட்டேனேக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த அருண் மேலே நான் வச்ச நம்பிக்கை தானே. அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியலக்கா அப்படின்னு
நானும் தான் அந்த அருண் தான் தப்பு பண்ணியிருக்காருண்ணா. நானும் தான்க்கா உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம உங்களெல்லாம் இப்படி பேசி பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு அருணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின சீதா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சந்திரா கிட்டேயும் மீனா கிட்டேயும் அழுதுகிட்டே மன்னிப்பும் கேட்குறாங்க. இங்கே அருண் யோசிக்கிறாரு, சீதா என்கிட்ட பேச மாட்டேன்னு என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் முத்து. முத்து என்னை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் என் மாமியாராக இருக்கட்டும், சத்யா, மீனான்னு யாருமே இனி என்னை மதிக்க மாட்டாங்க. அவங்க முகத்துலலாம் நான் எப்படி முழிப்பேன். இதில் எங்கள் அம்மா வேற சீதாக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நான் செஞ்சது தப்புன்னு என்னை யாருமே கண்டுக்கிறதில்ல. இப்படி ஒரு பிரச்சனை முத்துவால் வரும்னு நான் எதிர்பார்க்கல. முத்துவை அவமானப்படுத்தணும், இந்த சீதாவோட குடும்பத்துலேருந்து முத்துவை பிரிக்கணும்னு நினச்சேன். இப்போ நான் தான் யார்கிட்டையும் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்கிறேன். என்னை இப்படி ஒரு நிலைமையில நிற்க வச்ச முத்துவை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு முத்து எல்லாருக்கும் அருணை பற்றின உண்மையை புரிய வச்சுட்டாருன்ன உடனே முத்து மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு அருண். ரோகிணி பார்லருக்கு கிளம்புறாங்க. ஆனால் மனோஜ் கடைக்கு கிளம்பாமல் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு மனோஜ், என்ன உனக்கு முடியலையா? ஏன் இந்நேரத்துக்கு நீ கடைக்கு கிளம்பியிருப்பல்ல? நம்ம 2 பேரும் தானே வெளியில் வேலைக்கு கிளம்புவோம். என்ன இன்னைக்கு நீ அமைதியாக வீட்லேயே இருக்கலான்னு நினைக்கிறியா, இல்லை ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்குறியா? இன்னைக்கு அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் வருவாங்க. நம்ம கடையிலேருந்து ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து அனுப்புவோம், இல்லைன்னா பிரச்சனை வரும்னு சொல்ல. அதெல்லாம் சரிதான், 50,000 ரூபா பணத்தை வேற கேட்டிருக்காங்கல்ல, அந்த பணத்துக்கு நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது, பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம் மனோஜ். அதுக்குன்னு நம்ம வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வருமா? ஏன் மனோஜ், உன்னுடைய பிஸ்னஸ் நீ தான் கொஞ்சம் பொறுப்பாக இருக்கணும்னு சொல்லும்போது, ரோகிணி, என் பிஸ்னஸில் எப்படி பொறுப்பாக இருக்கணும்னு எனக்கு தெரியும். நீ பார்லருக்கு தானே கிளம்புற, கிளம்பு. மீதி இருக்கிற பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன மனோஜ் இப்படிலாம் பேச மாட்டாரே, எனக்கு தெரியாமல் எதுவும் செய்ய போகிறாரா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு ரோகிணி வந்து யோசிக்கிறாங்க. ஆனால் மனோஜ் ரொம்ப கோபமாக இருந்ததுனால எதுவுமே பேசாமல் சாப்பிட்டுட்டு தன்னுடைய வேலைக்கு கிளம்புறாங்க. ரோகிணி வெளியில் போனதை பார்த்த உடனே மனோஜும் இதுதான் சரியான சமயம், யார்கிட்டேயும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் போலீஸை போய் பார்த்து நமக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லுவோம், வேறு யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது. இப்படியே இந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து கேட்குறப்பெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருந்தோன்னா, அவங்க கேட்குற பொருளெல்லாம் கொடுத்துட்டு இருந்தோன்னா, அப்புறம் நம்ம பிஸ்னஸ் செய்யவே முடியாது. அவங்க எல்லாரும் நம்மளை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்க. திட்டம் போட்டு நம்ம கடைக்கு வந்து நம்மளை ஏமாத்துறாங்க. இனி நம்ம வந்து அவங்க சொல்கிற எதையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணிக்கும் தெரியாமல் போலீஸை பார்க்கறதுக்காக போகிறாங்க. மனோஜை பார்த்துட்டு அங்கே என்ன விஷயம்னு கேட்க, மனோஜ் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சார், எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். ஏற்கனவே என் கடையில் வேலை பார்த்த ராணியும் அவங்க வீட்டுக்காரர் ராஜாவும் என் கடையில் இருந்த 3,00,000 ரூபா பணத்தை எடுத்துட்டாங்க. அந்த உண்மையை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு உடனே இப்போ என்னடானா அப்பப்போ வந்து நான் எந்த தப்புமே செய்யலை, தப்பு செஞ்சதா சொல்லி எங்ககிட்ட பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே 1,00,000 ரூபா பணம் கேட்டாங்க, நான் 25,000 ரூபா பணம் கொடுத்துட்டேன். நேற்று வந்து எங்கள் கடையில் உள்ள பொருளெல்லாம் கேட்குறாங்க, 50,000 ரூபா பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்படியே செய்யாத தப்புக்கு நான் ஏன் சார் ஏமாந்து பணத்தெல்லாம் கொடுத்துட்ருக்கணும்? எனக்கு என்ன செய்யனே தெரியல. நீங்கள் தான் சார் உதவி செய்யணும். உங்ககிட்ட வந்து இதை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். இருந்தாலும் எனக்கு வேறு வழி தெரியல சார். நீங்கள் தான் உதவி செய்யணும். அந்த பணத்தை நாங்கள் தான் எடுத்தோன்னு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த சமயம் சிசிடிவி வேலை செய்யல சார். அதனால் அந்த பக்கம் யார் போனது, பணத்தை எடுத்ததுன்னு ஒன்றுமே தெரியல. நீங்கள் தான் சார், நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன், எனக்கு உதவி செய்யணும் சார் அப்படின்னு மனோஜ் கண்கலங்கிக்கிட்டே பேச, என்ன சார் நீங்கள் பெரிய பிஸ்னஸ் செய்கிறீங்க, இந்த பிரச்சனையை கூட சமாளிக்க முடியலையா? ஆமாம், நாங்கள் வந்து அங்கே எல்லார்கிட்டேயும் விசாரிக்கலாம்ல, உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒருவேளை அந்த பணத்தை அவங்க எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் பணத்தை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். எந்த தப்பும் செய்யாத நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்கணும்? தப்பு முதல்ல யார் பக்கம் இருக்குன்னு நாங்களே வந்து விசாரித்து உண்மையை கண்டுபிடிக்கிறோம், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல, உடனே மனோஜ், ஆமாம் சார், நான் நிறைய படிச்சிருக்கேன், பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, ஆனால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல சார் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இருக்கோம்ல, என்ன ஏதுன்னு நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்கன்னு சொல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் மனோஜ் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் தான் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க எதுக்கு இவ்வளோ பணத்தையும் எடுக்கணும்? அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லாபம் இந்த கடையில் வரும்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இதை விட நிறைய பணமும் அந்த கடையில் இருந்திருக்கு. அப்போல்லாம் அந்த பணத்தை யாரும் எடுக்கலையே.
ரூ. 3,00,000 பணத்தை மட்டும் யாரோ எடுத்திருக்காங்கன்னா திட்டம் போட்டு தான் இப்படி செஞ்சுருக்காங்க. எல்லா சிசிடிவியும் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் எப்படி வேலை செய்யாமல் இருக்கும்? இதுலேயே யாரோ திட்டம் போட்டு ஏமாத்துற மாதிரி தான் இருக்குது. உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் இங்கே வந்து மனோஜ் பேசுனதெல்லாம் கேட்டு ஓரளவு யார் மேலே தப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மனோஜோட கடையில் போயிட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்களும் மனோஜ் சார் நல்லவர் தான், யார்கிட்டேயும் தேவையில்லாமல் பேசக்கூட மாட்டார். ஆனால் அந்த ராணி ஏதோ வந்து அவர் தப்பு செஞ்சிட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லப்போனால் எங்களுக்கு சரியாக சம்பளமும் கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். அதே மாதிரி மனோஜ் சாரும் அவர் வேலையை தான் பார்ப்பாரு. அவர் ரோகிணி கிட்ட மட்டும்தான் பேசுவார். அப்பப்போ அவர் வெளியில் போகும்போது ரோகிணி மேடம் தான் இங்கே இருப்பாங்க. மற்ற பணம் எடுக்கிறது, பணத்தை வைக்கிறது, கணக்கு பார்க்குறதுன்னு எல்லாத்தையும் எல்லா பொறுப்பையும் பார்த்துக்கிறது ரோகிணி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, கொஞ்ச நேரம் கழிச்சு ரோகிணி மேடம் எங்களை கூப்பிட்டாங்க, எல்லாரும் சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அந்த சமயம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட போயிட்டோம். ரோகிணி மேடம் மட்டும்தான் இங்கே இருந்தாங்க அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க தெளிவாக அங்கே வந்த போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க. அந்த சமயம் தான் இவங்க பணத்தை யாரோ எடுத்திருப்பாங்க போல். ஆனால் யார் எடுத்தாங்கன்னு தெரியலன்னு சொல்லும்போது, அப்போ அங்கே ரோகிணி மட்டும்தான் இருந்தாங்களா? இந்த கடை ஓனரோட மனைவி அப்படி தானேன்னு கேட்க, ஆமாம் 2 பேரும் தான் கடையை பார்த்துக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ராணியோ அவங்க வீட்டுக்காரரோ பணத்தை எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதை விட நிறைய வருமானம் இந்த கடையில் வந்திருக்கு. அப்போல்லாம் வந்து பணத்தை யாரும் எடுக்கவே இல்லையே, பணம் இங்கேயே தானே இருந்தது அப்படின்னு வேலை பார்க்குற எல்லாருமே ராணி மேலேயும் சந்தேகம் இல்லை, அவங்க வீட்டுக்காரர் மேலேயும் சந்தேகம் இல்லை. ஆனால் எங்களை சாப்பிட அனுப்பிட்டு தனியாக இருந்த ரோகிணி மேடம் ஒரு வேளை யாருக்காவது பணம் கொடுக்க எடுத்திருக்கலாம், இல்லையா பணத்தை எடுத்ததையே மறந்துருக்கலாம். இதில் யார் மேலே தப்பு இருக்குன்னு சரியாக எங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்களையே ரோகிணி மேலே உள்ள சந்தேகத்தில் இப்படியெல்லாம் பேச, அப்போ தான் அங்கே உள்ளவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட போனப்போ இதை ஒரு சரியான நேரமாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அந்த சமயம் ரோகிணி தான் பணத்தை எடுத்திருக்காங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பணத்தை எடுத்துட்டு இந்த இங்கேயே தங்கியிருந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் பணத்தை எடுத்து தான் பொய் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மனோஜோட மனைவி செஞ்ச இந்த பிரச்சனைக்கு மற்றவங்க எப்படி வந்து காரணமாக இருக்க முடியும்? இது தெரியாத மனோஜ் என்னடானா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு. முதல்ல மனோஜ் கிட்ட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மனோஜும் அங்கே கடைக்கு வந்த உடனே, சார் இவங்ககிட்டலாம் கேட்டிங்களா சார்? என் மேலேயும் ரோகிணி மேலேயும் எந்த தப்பும் இல்லை சார், பணத்தை எடுத்தது அந்த ராணி தான், அவங்க வீட்டுக்காரர் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா சார்னு மனோஜ் கேட்கும்போது, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் பணத்தை எடுத்தது இவங்க யாரும் இல்லை, உங்கள் மனைவி ரோகிணி தான் அப்படின்னு சொல்ல, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எல்லார்கிட்டேயும் விசாரித்தோம். அந்த சமயம் ரோகிணி தான் தனியாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தானே இங்கே சிசிடிவி எப்படி வேலை செய்ய முடியும்னு தெரியும். ஏன்னா யாரும் இங்கே வரைக்கும் வரதில்லை. அங்கேயே வந்து பொருள் பக்கத்துலேயே இருந்து வேலையை பார்த்துக்கிறாங்க, வர கஸ்டமரை கவனிக்கிறாங்க. இப்படிப்பட்ட வேலையெல்லாம் ரோகிணி தானே செய்கிறதா சொன்னீங்க. பணத்தை எடுக்கிறது, பணத்தை வைக்கிறது, பணத்தை எண்ணுறதுன்னு எல்லா வேலையும் அவங்க செய்யும்போது பணத்தை ரோகிணி எடுக்காமல் வேறு யார் எடுத்திருக்க முடியும்? அந்த சமயம் நீங்களும் கடையில் இல்லை, ரோகிணி மட்டும்தான் இருந்திருக்காங்க. இங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே சாப்பிட போயிட்டாங்களாம். ஆனால் இங்கே ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அங்கே கடையில் ஸ்டாஃபாக வேலை பார்த்த ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, சார் இவங்க எல்லாரும் சாப்பிட போனாங்க சார், அப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் வேலை இருந்ததுனால நான் மட்டும் இங்கே இருந்தேன் சார் அப்படின்னு சொல்ல, அப்படியா நீங்கள் மட்டும் இருந்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் அந்த சமயம் நான் இந்த பொருள் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயம் ரோகிணி மேடம் யாருக்கும் தெரியாமல் இங்கே போய் பணத்தை எடுத்ததை நானே பார்த்தேன். ஆனால் இவங்க கடையோட ஓனராச்சே, இவங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் அதே சமயம் பணம் வந்து இல்லை, யாரோ எடுத்துட்டாங்கன்னு சொன்னப்போ எனக்கு இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல முடியல. அப்படின்னா உண்மையை சொன்னால் எனக்கு இங்கே வேலை இருக்காது. என் குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு நான் வேலை செஞ்சு தான் சார் என் குடும்பத்தை பார்த்துக்கிறேன். உண்மை தெரிஞ்சிருந்தும் நான் எந்த பதிலுமே பேசாமல் இருந்துட்டேன் சார் அப்படின்னு அங்கே ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, ரோகிணி தான் பணத்தை எடுத்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு தெளிவாக ரோகிணியை பற்றின உண்மையை சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மனோஜ், நீங்கள் பொய் சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு பொய் சொல்லணும்? இத்தனை நாள் நான் உண்மையை மறைச்சதுக்கு காரணம் கூட இதை நீங்கள் கேட்டப்ப நான் சொல்லியிருந்தேன்னா அந்த ரோகிணியும் பொய் சொல்லி ஏமாத்திருப்பாங்க. நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு கூட அந்த ராணியவும் அவங்க வீட்டுக்காரரையும் எப்படி நீங்கள் பிரச்சனை செஞ்சு இங்கேருந்து அனுப்புனீங்களோ, எந்த தப்பும் செய்யாத அந்த ராணியவும் ராணி மேலேயும் அந்த ராஜா மேலேயும் தான் தப்பு இருக்குன்னு இங்கேருந்து அனுப்புனீங்களோ, அதே மாதிரி எனக்கும் வேலை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டிங்கன்னா என் குடும்பத்தை பார்க்கவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன். அதனால தான் உண்மை தெரிஞ்சும் நான் எதுவும் தெரியாத மாதிரி எல்லார மாதிரியும் நான் அமைதியாகவே இருந்துட்டேன்.
இப்போ போலீஸ் வந்து கேட்டதுக்கு அப்புறமாவும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இப்போ கூட அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் பணத்தை எடுத்துட்டாங்கன்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்கன்றதுக்காக தான் நான் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சார். அது மட்டும் இல்லை, மனோஜ் சார் ரொம்பவே நல்லவர், அவருக்காக இந்த உண்மையை நான் சொன்னேன். தப்பு செஞ்சது எல்லாமே ரோகிணியாக தான் இருக்கும், அவங்க தான் அந்த பணத்தை எடுத்தாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு தெளிவாக சொல்லி மாட்டி விட்டுடுறாங்க. உடனே மனோஜும், ரோகிணி தான் பணத்தை எடுத்திருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லை. இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, ஆனால் ரோகிணி அவள் எடுத்த பணத்தை பற்றியும் சொல்லலையே. சொல்லியிருந்தா இவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. அங்கே வந்த போலீஸும், என்ன மனோஜ் இது, உங்கள் மனைவி பணம் எடுத்திருக்காங்க, அதை இவங்க தெளிவாக பார்த்துருக்காங்க, பிரச்சனை எல்லாமே ரோகிணியால் வந்திருக்கு, தப்பு செய்யாதவங்கள இங்கேருந்து அனுப்பிட்டீங்க, அந்த கோவத்தில் தான் அவங்க வந்து உங்ககிட்ட மாதம் மாதம் பணம் கேட்குறது, அப்புறம் இங்கேருந்து பொருளை வாங்கிட்டு போகிறதுன்னு உங்களை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்காங்க. தப்பு செய்யாதவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அதனால தான் உங்களை இப்படிலாம் பிரச்சனை செஞ்சிட்ருக்காங்க. நான் அவங்கள கூப்பிட்டு பேசுகிறேன். இப்போ தப்பு செஞ்சது உங்கள் மனைவின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ அந்த பணத்துக்காக உங்கள் மனைவி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களா, என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு சொல்ல. சார், உண்மையை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். இனி நான் என்ன செய்யணும்னு பார்த்துக்கிறேன். இந்த பணம் எனக்கு திரும்பி கிடைக்கணும். அப்படி கிடைக்கலனா நான் என் மனைவின்னு கூட பார்க்க மாட்டேன் சார். அப்புறம் என்ன முடிவெடுக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்த போலீஸ்கிட்ட நன்றி சொல்லி அனுப்புகிறாங்க. உடனே மனோஜ் ரொம்ப கோவமாக உண்மை தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. உடனே விஜயாவும், பார்வதி வீட்டுக்கு கிளம்புற மீனா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர, மனோஜ், கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன், அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து நிற்கிற, என்ன ஏதாவது பிரச்சனையா, இல்லை வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, என் கடையில் 3 லட்ச ரூபா பணத்தை யாரோ எடுத்துட்டாங்கன்னு சந்தேகத்தோட நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேம்மா அப்படின்னு சொல்ல. ஆமாம், அந்த பணம் கிடச்சிருச்சான்னு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலையும், மனோஜ் என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது, அம்மா முதல்ல அந்த ரோகிணியை நான் ஃபோன் பண்ணி வர வைக்கிறேம்மா, அப்புறம் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு உடனே மனோஜும் கோவமாக ரோகிணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே இருக்க ரோகிணி அப்படின்னு கேட்க, பார்லரில் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வேலை பார்த்த வரைக்கும் போதும், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்ன மனோஜ், எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்க, இல்லை, அந்த நம்ம கடையில் பிரச்சனை செஞ்ச ராணி அவங்க வீட்டுக்காரருன்னு ஆரம்பித்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டேன். இனி யாராலையும் எனக்கு பிரச்சனை வரவே வராது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி மனோஜ், நீ கோவமாக இருக்க, நான் வரேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு ரோகிணியும் வந்து நிற்கிறாங்க. அதுக்குள்ளே ரோகிணி வரதுக்குள்ளே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் நடந்ததை மனோஜ் வந்து சொல்லிடுறாரு. எல்லாரும் ரோகிணி வரட்டும்னு காத்துட்ருக்காங்க. ரோகிணி வந்த உடனே, என்ன மனோஜ், எதுக்கு வர சொன்னேன்னு கேட்ட உடனே விஜயா எந்திரிச்சு போகிறாங்க. ரோகிணியை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்னடி செஞ்சு வச்சுருக்க, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி என்னவோ மனோஜோட கடையை ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் நான் தான், மனோஜுக்கு எப்பயும் நல்லது மட்டும்தான் செய்வேன்னு சொல்லிட்டு இருந்தியே, மனோஜோட கடையிலேருந்து பணத்தை எடுத்தது நீதான்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுடி. போலீஸ் வந்து விசாரிச்சிட்டாங்க. கடையில் வேலை பார்த்தவங்கள நீ சாப்பாடுக்கு அனுப்புனல, சாப்பிட சொல்லி அனுப்புனல, எல்லாரும் போகலை. அங்கே இருந்த ஒருத்தவங்க நீ தான் அந்த பணத்தை எடுத்தேன்னு தெளிவாக பார்த்துருக்காங்க. அங்கே போலீஸை பார்த்த உடனே உண்மை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. நீ வசமாக மாட்டிக்கிட்டடி, அதான் ஃபோன் பண்ணி மனோஜ் உன்னை வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு, மனோஜ், நீ போலீஸ்கிட்ட போய் நடந்ததை சொல்லி உதவி கேட்டியா அப்படின்னு கேட்கும்போது, உன்னை பற்றின உண்மை தெரியக்கூடாதுன்னு தானே போலீஸ்லாம் இங்கே கடைக்கு வர வேண்டான்னு நீ சமாளிச்சுக்கிட்டே இருந்த. எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. ஆனாலும் பிரச்சனை செய்கிறதுக்காகவே அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் வரப்பெல்லாம் நான் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறேனே, அப்புறம் நான் எந்த ஒரு அப்படியே அமைதியாக இருந்தால் சரிப்பட்டு வருமா? அதான் கடையோட ஓனராக இருந்து என்ன செய்யணும்னு யோசித்தேன். எங்கள் அப்பா சொன்னது சரின்னு தோணுச்சு. அதான் போலீஸ்கிட்ட போய் உதவி கேட்டேன். அவங்க உண்மையை கண்டுபிடிச்சி, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம், உங்கள் மனைவி தான் இந்த பணத்தை எடுத்திருக்காங்க, இந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாது, இந்த பிரச்சனையில் நாம் மாட்டிக்கவே கூடாதுன்றதுக்காக தெளிவாக தப்பை செய்யாத அந்த ராணியும் அவங்க வீட்டுக்காரரும் அங்கே தங்கியிருந்த ஒரே காரணத்தால் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க தான் பணத்தை எடுத்து ஏமாற்றிட்டாங்கன்னு நீங்கள் யோசிக்கும்போது இவங்க போய் சொல்லி உங்களை ஏமாற்றிருக்காங்க. இங்கே ரோகிணி உங்கள் மனைவி, அதனால் அவங்க மேலே உள்ள நம்பிக்கையில் நீங்களும் அந்த பொய்யை அப்படியே நம்பிட்டீங்க. இப்போ எந்த தப்பும் செய்யாதவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெளிவாக வந்து எங்கள்கிட்ட போலீஸ் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அந்த பணத்தை எடுத்தேன் தான், உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுன்னு சொல்ல. 3 லட்ச ரூபா பணம் உனக்கு தேவைப்பட்டதா அப்படின்னு கேட்குறாரு மனோஜ். உடனே அண்ணாமலையும், அந்த பணத்தை என்னம்மா செஞ்ச ரோகிணி, அப்படி உனக்கு பணம் தேவைப்படுதுன்னா இங்கே வீட்டில் எத்தனை பேர் இருக்கோம், எங்ககிட்ட கேட்க வேண்டாமா,
நீ ஏன் உன் விருப்பத்துக்கு கடையில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டேனா? கடையை எப்படிம்மா உன்னை நம்பி அங்கே விட்டுட்டு போக முடியும், நடத்த முடியும்? என்னம்மா செய்கிற ரோகிணி? இந்த இந்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டியா? பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்த. இப்போ என்னடானா சேர்த்து வைக்கிற பணத்தெல்லாம் மனோஜ் மாதிரி நீயும் எடுக்க ஆரம்பிச்சிட்ட. திருந்த மாட்டியாம்மா நீ? அப்படின்னு அண்ணாமலை கோவமாக பேச, உடனே விஜயாவும் அது எப்படிங்க இந்த ரோகிணி திருந்துவா? இந்த வீட்டில் வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கா. இவ திருந்தணும்னா இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. அந்த பணத்தை என்னடி செஞ்ச சொல்லு அப்படின்னு கேட்டு விஜயா பலார் பலார்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. உடனே மனோஜும் அம்மா இது ஏன் பிரச்சனை, ரோகிணியை மட்டும் உண்மையை சொல்லலைன்னா நான் போலீஸ்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேம்மா. இங்கே ஸ்டாஃப் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே ரோகிணி தான் இப்படி செஞ்சான்னு தெரிஞ்ச உடனே பேரெதிர்ச்சியோடு நின்னேன். ஆனால் இப்போ எனக்கு ரோகிணி மேலே அவ்வளோ கோவம் வருது. என் பணம் எனக்கு கிடைக்கணுமா? அந்த பணத்தை ரோகிணி அப்படி என்ன தான் செஞ்சா? என்ன உண்மை நமக்கு தெரியக்கூடாதுன்னு இந்த ரோகிணி மறைக்கிறான்னு எல்லாத்தையும் இன்னைக்கு தெளிவாக ரோகிணி சொல்லலை. உடனே நான் போலீஸை வர வைப்பேன். போலீஸ் மூலமாக நமக்கு உண்மை தெரிஞ்சிருமா? நீயா உண்மையை சொல்கிறியா இல்லை போலீஸை வர வைக்கட்டுமா? அந்த பணத்தை நீ தரலனாலும் பரவாயில்ல, அந்த பணத்தை நீ என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்லை மனோஜ் அதை இப்போ என்னால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நீ நிறைய பொய் சொல்லி என்னை ஏமாத்தணும்னு நினச்சிருக்க. நீ எனக்கு உண்மையாகவே இல்லை. சொல்லப்போனால் நீ நிறைய உண்மையை மறைச்சிட்ருக்க. நான் கேட்குற எல்லாத்துக்கும் இத்தனை நாள் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்க அப்படி தானே? அப்படின்னு இத்தனை நாள் ரோகிணி மேலே ரொம்பவே பாசமாகவும் ரோகிணியை ரொம்ப நம்பிக்கையாகவும் நம்பிட்டு இருந்த மனோஜ் ரோகிணி இப்படி செஞ்சுட்டாங்கன்ற உண்மை தெரிஞ்ச உடனே எல்லாரும் முன்னாடியும் ரோகிணியை வெளுத்து வாங்குறாரு மனோஜ். உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க மனோஜ் இப்படி செஞ்சதால வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி மனோஜும் விஜயாத்தையும் வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப கோவமாக இருக்கிறதுனால அந்த பணத்தை நான் என்ன செஞ்சேன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த வீட்டில் என்னை தங்க விட மாட்டாங்களே. இப்போ மனோஜ் விஜயாத்தன்னு எல்லாரும் என்னை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. என்ன சொல்லி சமாளிக்கன்னு ஒன்றுமே புரியல. நான் உண்மையை சொன்னேன்னா அவ்வளவுதான், எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லி மனோஜ் முன்னாடி எந்த பதிலுமே சொல்ல முடியாமல் இங்கே அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி இப்படி பொய் சொல்லி ஏமாத்துனதாலையும் 3 லட்ச ரூபா பணத்தை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லாமல் ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் கேள்வி கேட்டாலும் எந்த கேள்விக்கும் பதில் பேசாமல் அழுதுகிட்டே நிற்கிற ரோகிணி மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு மனோஜ். வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணி உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க விஜயா.